அடே சும்மா கட்சியை வச்சுக்கிட்டு யாரு நான் தான் கட்சியில் நீ ஒத்துந்தாகிற அப்படின்னா என்ன பண்ணுறது, தொண்டர்கள் கிடைக்கல. என்னோட கொள்கையை நான் எவ்வளவு தீவிரமாக பிரச்சாரம் பண்ணாலும் ஒரு பயிலும் வந்து உண்மையை சொல்கிற தலைவன் பின்னால் வரமாட்டேங்கிறான். கட்சியை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படல, கட்டினா 4 பொண்டாட்டிங்களை வச்சுக்கிட்டு நீ கஷ்டப்படுற. அதுங்க கிட்டேருந்து தப்பிக்கலாம் தான் கட்சி அலைஞ்சிட்டு இருக்கேன். இங்கே வந்து நம்ம தேநீர் விடுதியில் உட்காந்துருக்கேன். இப்போ இதெல்லாம் வெறுத்து போச்சுடா. ஏன்னா வருமானம் முந்தி மாதிரி கிடைக்கல. பேசாமல் நான் கிராமத்து பக்கம் போய் விவசாயம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீன்னா பாம்புகிட்டேருந்து தப்பிச்சு போய் நீ வந்து டைனாசர் கிட்ட மாட்டிக்கிறேன்ற. டைனாசர் என்னடா சொல்ற? பாவம் ஏற்கனவே விவசாயிங்க வந்து அங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் அவங்களுக்கு வந்து கடன் தொல்லை அதிகமாகி எலிக்கறித்துன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாங்க. நீ வர ஏன் அதில் போய் மாட்டிக்கிற? நீ அதான்டா அடிப்படை அரசியல் அறிவு இல்லாத ஒரு அற்ப பதர் இந்த தேனப்பன்னு அடிக்கடி ப்ரூவ் பண்றடா. பாவம் அவங்க ஒருத்தர் பேசினார் தெரியுமா, சூப்பரா. அவங்களுக்கு என்னமோ மானியருது லோனுக்குதுன்னெலாம் சொன்னாங்க. அவர் அசிங்கமாக கேட்டார் நல்லாவே. ஒரு பென்ஸுக்காரை வாங்கணும்னா கூட ஒன்றுமே கேட்க மாட்டீங்க, நீங்கள் டக்குன்னு லோனுக்கு வச்சுருங்க. ஒரு விவசாயி இப்போ ஒரு லோன் கேட்டால் அப்படியே அழகடிக்கிறீங்க. நாங்கள்லாம் ஒரு லோன் வாங்குறதுக்கு எவ்வளோ சாக வேண்டியதாகுதுன்னு பாவம் கதிரி அழுதார் அவர். இல்லை, அதெல்லாம் வந்து அந்த விவசாயிகளுக்கு சில டெக்னிக்ஸ்லாம் தெரியல. இப்போது விவசாயம் பண்ணால் 5 வருஷத்தில் 3 மடங்கு வந்து நம்ம இது பெருகுதே. இப்போ 2011 எலெக்ஷன் வந்துதா? ஆமாம். வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களா? ஆமாம். நிறைய அந்த எம்எல்ஏக்கள் அமைச்சராக இருந்தாங்க, சில பேர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, சில பேர் எதிர்கட்சியிலலாம் இருந்தாங்க. அப்போ வந்து என்னோட சொத்து மதிப்பு 1 கோடி அப்படின்னு 2011 கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்களுக்கே சீட்டு கிடைச்சி அந்த எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ எதிர்கட்சி உறுப்பினர்களோ சொத்து இருக்குன்னு தாக்கல் பண்ணணுமே. தாக்கல் பண்ணும்போது அப்படியே 3 கோடி 3,20 கோடி. ஆமாம் ஆமாம், 1 கோடி இருக்குன்னா ஒரு 5 வருஷத்தில் அது வட்டி கட்டி வந்து அது அப்ரிஷியேட் ஆகும். அது மாதிரி பயங்கரமாக டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு 5 மடங்கெல்லாம் பெருகி இருக்கு. எப்படி பெருகிச்சு, என்ன தொழில்னு அதில் போடணும்ல குறிப்பிடணும்ல வெயிட் பண்ணுங்க. ஆமாம், விவசாயம். விவசாயம் என்னுடைய தொழில் விவசாயம். ஏய் ஆர் யூ ஷூர்? நிஜமாடா? என்னண்ணா சாயம் பூசி பழகிறாங்களே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, அவங்களுக்கு 5 வருஷத்துல இருக்கிற சொத்தை 5 மடங்கு 10 மடங்குலாம் பெருகிறது இல்லை. சாயம் பூசி நடிக்கிற அவங்களுக்கே அப்படின்னா விவசாயம் நடத்துறவங்களுக்கு எப்படின்னா வருது அவ்வளோ? நீ சாயம் பூசுறவங்களை பற்றி பேசாத. சாயம் வாங்குறதுக்கே காசு இல்லாமல் கூட நிறைய பேர் அலைஞ்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. இவங்க ஏதோ புது மாதிரி டெக்னிக்கில் விவசாயம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் பல மடங்கு. அது அட்லீஸ்ட் இவங்க அந்த கஷ்டப்படுற விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்தா அவங்களும் நல்லா போயிட்டு போவாங்களே. நானும் அதான் கேட்குறேன். இந்த பயிர் கடன் தள்ளுபடி, விதை நெல் கடன் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே. இன்னும் மிஞ்சி போய் நம்ம கருப்பு துண்டுக்காரு தனியார் வங்கியில் வாங்கின கடன்லாம் கூட தள்ளுபடி அப்படின்லாம் சொல்கிறத விட இந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை மட்டும் பொறுக்கி எடுத்து கொண்டு போய் நீங்கள் என்ன டெக்னிக்கில், அது சைனா டெக்னிக்கா, ஜப்பான் டெக்னிக்கா, இல்லை ஜெர்மன் டெக்னிக்கா, அந்த டெக்னிக்ல விவசாயம் பண்ணி கோடி கோடியா சம்பாதிச்சீங்க 5 வருஷத்துல. 5 வருஷத்துல அதே டெக்னிக்கை நம்ம அத்தனை டெல்டா விவசாயிகள் எல்லா விவசாயிகளுக்கும் போய் கற்றுக் கொடுங்க, அவங்களும் கோடிக்கணக்காக சம்பாதிப்பாங்கல்லன்னு சொல்லணும்ன்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் அதில் பாரு ஒரு மேட்ரு ஒதுக்கிது பாரு. என்ன? இப்போ இந்த வேட்பாளர்கள் சொன்னேனே, கிட்டத்தட்ட அதில் 553 வேட்பாளர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்கிறாங்கல்ல. ஆமாம், எல்லாம் 2011 இவ்வளோ கொடுத்து அது அப்படியே ஜாஸ்தி ஆயிருதுன்னு சொல்றிய. அதில் சம் 200+ 283 பேர் கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருக்குது. ஓ, அப்போ இது கிரிமினல் டெக்னிக்கல் விவசாயமா இருக்குமோ? விவசாயமே இல்லையோ அப்படின்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆமாண்டா, விதையை போட்டு களையை பிடுங்கி நாற்று நட்டு அது எப்போ வளர்ந்து பயிராகி அறுவடை காத்திருக்கும். மழை பெய்கிற சில நேரத்தில் என்ன மழை பேஞ்சு கெடுக்கும், இல்லைன்னா காஞ்சி கெடுக்கும். வானம் பார்த்த பூமியில் வானத்தையே பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கு அந்த விவசாயம். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் டயத்தில் துட்டுன்ற விதையை போட்டு துட்டுன்ற விதையை மக்கள்ன்ற நிலத்துல போட்டு அதுலேருந்து பணம்ன்ற ஒரு பெரிய இதை அறுவடை பண்ணி அதை கொள்முதல் செய்து அவங்களே வச்சுக்கிறாங்க. அப்போ இது வந்து அந்த துட்டு விதைச்சி பணத்தை அறுவடை பண்ணுறது.
அதாவது புழுவை போட்டு பெரிய திமிங்கலத்தை பிடிச்சிருது. இந்த விவசாய டெக்னிக் நம்ம விவசாயிகளுக்கு தெரியாது. பாவம். அவர்களுக்கு இந்த தேர்தலாவது ஒரு விடிவு காலம் கொடுக்குமான்னுட்டு நீ சொல்றியா? ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கடா. அடே இந்த துட்டு விதைச்சு பணத்தை அறுவடை பண்றது ஏதோ இன்னைக்கு பெருசா இந்த மீடியாக்கள் பத்திரிகைகள்லாம் முன்னால கொண்டு சேர்க்குறாங்க. சொல்லணும், அது சொல்லணும். ஆமா, அது பத்திரிகையாளர்களோட கடமை இல்லையா, ஊடகங்களோட கடமை இல்லையா, அது கரெக்டா அவங்களும் செய்யறாங்க. ஆனால் இது இன்றைக்கு நேற்று உருவான பழக்கம் இல்லை. 1967 என்ன அவ்வளோ பெருசா? நீ இல்லடா, சரித்திரம் படிக்கிறோம்ல. நான் இப்ப ராஜராஜ சோழனை பத்தி பேசினா அப்ப 1000 வயசு ஆயிடுச்சா உனக்குன்னு கேப்பியா? இல்ல இல்ல, 1967 போட்டு பயங்கர பெருசு போலது நீ நினைச்சேன். சரித்திரம் அண்ணன் கூப்பிட நிறுத்தி ஐயான்னு கூப்பிடுவோம். அதுதான் இல்லடா, உலக சரித்திரத்தை கரைத்து குடித்தவன் தான் ஒரு அரசியல் தலைவனா இருக்கு. சரி சரி சரி, அடங்கு அடங்கு, வா விஷயத்துக்கு வா. அதான் இந்த சேலத்துல போட்டி இப்போ கூட்டு வச்சிருக்காங்கல்ல. ஆமா, சூரிய கட்சி தேசிய கட்சி அவங்க எதிர்க்க நின்று போட்டி விட்டாங்க. சரி, அப்பயே தேசிய கட்சி வேட்பாளர் 5 ரூபா கொடுத்து 5 ரூபா. அப்போ பெரிய பணம்டா, 5000 ரூபா இல்ல சமம் இல்ல. பத்தி அது கூட ஒன்று தெரிஞ்சுக்குது பாரு. அதனால அந்த 5 ரூபாயை வாங்கிக்கிட்டு அதுவும் கரெக்டா தேடி போய் பொம்பளை ஆளுங்கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்க தானே வாக்கு கரெக்டா காப்பாத்துவாங்க. நம்மால 5 ரூபா வாங்கிட்டு போய் கள்ள குடிச்சிட்டு சாராயத்தை குடிச்சிட்டாங்கன்னா குப்புறப்படுத்த கல்லு சாராயம் அது அப்போ அதனால பொம்பளை ஆளுங்கிட்ட தான் கொடுப்பாங்க. அதுவும் எப்படி கொடுப்பாங்கன்னா, இடது கையில் இதயம் இருக்கிற பக்கம் இந்த கையில் தாலியை பிடிச்சிக்கணும். யாரு? லேடிஸ் இப்படி தாலியை பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு தான் பணத்தை வாங்கணும். ஏன் அது? அதாவது உன் தாலி மீது சத்தியமா எனக்கு தான் காசு வாங்குறியா, எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு தாலி மீது சத்தியம் வாங்குற மாதிரி அர்த்தம்டா. நல்ல வேலை. இப்போ மௌனம் அந்த மாதிரி வந்து கேட்கணும் சொல்லு. இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி மிரட்டி சத்தியம் வாங்கி அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இப்பயும் சில வேட்பாளர்கள் சத்தியம் வாங்குறாங்களாம். தயவு செய்து இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு ஊருக்குள்ள சொல்லிடாத, தேர்தல் கமிஷனு வருமான வரித்துறை எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டு இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலையிறாங்க. ஆனா அது 1967 எப்படி தெரியுமா? ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கினானே அவன் இல்லை, தயவு செஞ்சு நான் ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்கினேன் யார்கிட்ட சொல்லிட்டாதீங்க, மானஸ்தேன், என் மானம் போயிடும், அசிங்கமாயிடும், அவங்க கெஞ்சிக்கிறான். கை நீட்டி காசு வாங்குறவனா இருந்தாலும் சரி, காசை பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறவனா இருந்தாலும் சரி, அது வந்து 2 பேருடைய சுயமரியாதைக்கு இழுக்குடா. ஆனால் அதான் இப்போ பார்த்தியா கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் நாங்கள் கை நீட்டி காசு வாங்குவோம், ஓட்டு போடுறதுக்கு காசு வாங்க மாட்டோம்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. பார்த்தியா? சூப்பரா. என்ன சூப்பரு? ஏன்னா தேர்தல் கமிஷனில் இருக்காங்களா இந்த இதெல்லாம் படித்தவங்க தானே, IAS IFS எல்லாம் படித்தவங்க தானே. ஆமாம் ஆமாம். எதுக்கு 1.5 கோடி பேரை கூட்டுன்னு உயிரை வாங்கிட்டு நீங்கள் நிற்கிறது 1500 பேரோ சொச்சம் பேர். ஆமாம். அவங்கள கூப்பிட்டு சத்தியமா நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம், இல்லைன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்கல்ல, நாங்கள் பணம் கொடுத்ததாவோ இல்லை என் தொகுதியில் யாராவது எனக்கு ஆதரவாக பணம் கொடுத்தாங்களாவோ என்னோட வேட்பாளர் இதை நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணிடலாம் உடனே அப்படின்னு ஒரு உறுதிமொழி வாங்கிட்டா யாரும் பணமே கொடுக்க மாட்டாங்கல்ல. நல்ல ஐடியாண்ணே. அண்ணா அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் நீயும் இந்த மாதிரி கந்தரகோலமா ஒரு டீ கடை வாசல்ல உட்காந்து பேசுறதுனால நாம பேசுற பல அரிய விஷயங்கள் மக்கள் வந்து காமெடியா நினைச்சுக்கிறாங்கண்ணே. இது நம்ம பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய விஷயம் தான். உள்ள ஜாக்க மாட்டானே. எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. என்ன பாட்டு? அண்ணனா அடையறதுக்கு என்ன தவம் செய்தேனோ யசோதா, என்ன தவம் செய்தேனோ கலைவா தவ புதல்வா வருகவே. ஐயோ ஏண்டா, ஏற்கனவே இந்த தவம் மாட்டிக்கிட்டு பாடா படுது, நீ வேற தவம் படம் இட்டாச்சு. தவமாய் தவம் இருந்து அது இட்டாச்சுரா. இப்போ வந்து அந்த படம் தான் ஓடிட்டு இருக்கு. என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, இப்போ ஆளுங்கட்சியில் அம்மா என்ன சொல்றாங்க, நான் மக்களுக்காக ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் சூரிய கட்சியில மூத்த தலைவர் என்ன சொல்றாரு, தளபதி பாடுறா என் தளபதிய, இவனை பெறுவதற்கு இவனை பெற்றது ஒரு தவ பயன், என்னோட தவ பயன்ற. தளபதி சும்மா இருந்தாரா? அவர் இல்ல, எவ்வளவு பெரிய மனுஷன், எத்தனை ராஜாஜியிலிருந்து பெரியாரிலிருந்து அண்ணாவிலிருந்து காமராஜர்லேருந்து பக்தவச்சலம் ஐயாவிலிருந்து எத்தனையோ பெருந்திய தலைவர்கள் கூடலாம் அரசியல் பழகி இப்போ தன்னுடைய சொந்த வீட்டையே ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி கொடுத்துட்டு
தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. இவருக்கு மகனா பிறந்தது இப்படி தவம் தவம் தவோன்னு தவத்திரு நாடா ஆயிடுச்சே நம்மளுது. ஐயோ 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. ஆனா ஊருக்குள்ள நாங்க ஒரு மௌன தவம் இருக்கிறோம். அந்த தவ பையனை நீங்க 2 பேரும் 19ஆம் தேதி தெரிஞ்சுப்பீங்கன்னு நீ சொல்றியா? ஊருக்குள்ள மக்கள் பேசிக்கிறாங்க. நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னால் அடுத்து வரப்போறது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பரட் பஞ்ச். தேசிய கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளர் கொண்டையில் தாழம்பு நடிகை ஒரு இடத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிருக்காங்க. அங்க போனா அங்க வேட்பாளரும் இல்லையா, கட்சி நிர்வாகிகளும் இல்லையா, ஏன் மேடை கூட இல்லையா. அதனால அவங்க கோவம் ரொம்ப வந்துடுச்சான். என் கால் ஷீட்டுக்காக எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன கால் ஷீட்டை வேஸ்ட் பண்றீங்கன்னு கோவத்துல கார்லயே உட்கார்ந்து பேசிட்டு போயிட்டாங்களாப்பா. ஆமா, எத்தனையோ பேர் அவங்கள பிரச்சாரம் பண்ண வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல பேரட்ஜி. ஓகே, அது அவங்க கட்சி பிரச்சனை, நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி.